இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரசாரமாக சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னியை நீங்கள் இட்லி, தோசை, பணியாரத்தோடு வச்சு பரிமாறலாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கிறேன். 25லிருந்து ஒரு 30 இருக்கும். தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு 10 பல், இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு தோலை நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. காஞ்ச மிளகாய் 7, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. புளி எலுமிச்சை சைஸில் எடுத்துருக்கிறேன், அதை பிச்சு போட்டு சேர்த்திக்கோங்க. சீக்கிரமாக வதங்குறதுக்காக உப்பு சேர்த்திக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்திக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு வதக்கும்போது தான் உங்களுக்கு எல்லா பொருட்களுமே நல்லா வதங்கும். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். கொத்தமல்லி இலை 1 கொத்து. திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பை வேகமாக வச்சிடாதீங்க, அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திக்கலாம். சூடாக இருக்கும்போது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கக்கூடாது. அப்படி அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா சட்னி சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக அதே வாணலியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். தண்ணியை அதிகமாக சேர்த்திடாதீங்க. திருப்பியும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா காரசாரமான சின்ன வெங்காய சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே நல்லா கலராக இருக்குது. எப்பவுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக சின்ன வெங்காய சட்னி செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஃப்ரை பேனை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம் 1/4 ஸ்பூன், 1 கொத்து கருவேப்பில்லை, காஞ்ச மிளகாய் 4. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்திடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையில் காரசாரமாக சின்ன வெங்காய சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த சட்னியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.